ஹாய் வர்ஸ், நான் இன்றைக்கி சோபா பூரி செய்கிறேன். சோபா பூரி என்னதுன்னா பாருங்கள், இது தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அப்புறம் இது திராட்சை, அப்புறம் இது கிர்னி பழம் வெந்து, அப்புறம் இது பாதாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி ஒரு 150 கிராம் பாதாம், அப்புறம் இது முந்திரி, இது ஒரு 100 கிராமு, அப்புறம் இது வெளிநாட்டு இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியான இதுவும் சேர்த்து போடுறேன். இந்த தர்பூசணி தான், இது விதை தான் சொல்லுவாங்க. அப்புறம் இது கசகசை, இது போட்டுட்டு அப்புறம் சர்க்கரை வச்சுருக்கேன். சர்க்கரை பார்த்து நாங்கள் எவ்வளோ இது வேணுமோ அந்த இதுக்கு போட்டுடலாம். இது இப்போ வந்து கடாயில் போட்டு நல்லா வறுக்கணும். இது ஈரம் பதம் எல்லாம் காஞ்சிடணும். ஸோ இதெல்லாமே போட்டுனா சோபா பூரி செய்ய போகிறேன். செய்யறது எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள். இது 3 தேங்காய், 3 தேங்காய் துருவி இதில் கொஞ்சம் நாங்கள் காய வைக்கிறோம். நல்லா இதுக்கு ஈரப்பதம்லாம் நல்லா காஞ்சிடணும். அது வரைக்கும் நல்லா இது பண்ணணும். இது அப்புறம் இதெல்லாமே இதில் போட்டு இதை நான் வச்சுருக்கேன்ல, இதெல்லாமே போட்டு ஒன்றா போட்டு அப்படியே கொஞ்சோண்டு வதக்கினே வரணும். லைட் ப்ரௌன் மாதிரி ஆகணும். லைட் ப்ரௌன், ஃபுல்லாக ப்ரௌன் இல்லை, லைட்டாக. அவ்வளோ நல்லா இருக்கும் இது. அதுக்கப்புறம் இது 2 கிலோ மாவு நான் நல்லா கரைச்சி 2 மாவு கோதுமை மாவும், இது கோதுமை மாவும் ஆஷிர்வாத் கோதுமை மாவு, அப்புறம் நாகா மைதா மாவு இது போட்டிருக்கேன். ரெண்டுமே இது நல்லா வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரம் பால் போட்டு நல்லா தண்ணியும் பால் சேர்த்து தான் போடணும். இதை நல்லா இது பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அப்புறம் இது பார்த்திங்களா, நல்லா இது ஆகிடுது. ஒரு 10-15 நிமிஷம் இதுலேயே வறுக்கணும், நல்லா ஆகிடும். அப்புறம் நல்லா ஆறிச்ச அப்புறம் தான் சக்கரை போடணும். இந்த இதெல்லாம் ட்ரை ஃப்ரூட்டெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் நான் ஆறிட்ட அப்புறம் தான் சக்கரை போட்டு நாங்கள் இது பூரியில் வைக்க போகிறோம். இதுக்கு சோபா பூரின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி அல்வா பூரி கூட பண்ணுவாங்க. கடலைப்பருப்பு போட்டு சேம் பெட்னி தான். ஆனால் இதுக்கு தேங்காய் போடுவோம், அதுக்கு தேங்காய் நாங்கள் போட மாட்டோம். அதுக்கு அல்வா பூரி சொல்லுவோம். அதுவும் நான் இந்த பாவிஸ்மி ஃபாத்தியா வந்தேன், அதுவும் செய்வேன். எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஆர்டர் கொடுத்துருக்காங்க எனக்கு ஒரு 50 பூரி வேணும்னு. ஸோ அதனால நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிடுச்சு. தண்ணியெல்லாம் நல்லா இதாகிடுச்சுனால இதை எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நான் இப்போ இது போட்டிருக்கேன். எல்லாம் ட்ரை ஃப்ரூட் இதில் போட்டிருக்கேன். ட்ரை ஃப்ரூட்டும் அதே மாதிரி தான். கொஞ்சம் லைட் ஷேடாக மாறினப்போ எடுத்துடணும். நல்லா ஓவராக வதக்கணுன்னு அவசியம் இல்லை இதுக்கெல்லாம். அப்புறம் இது கசகசை இப்போ போடுறேன். இந்த கசகசை போடுறேன். இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஏதாவது ஃபங்க்ஷன் இந்த மாதிரி வந்தாங்கன்னா கூட, மோஸ்ட்லி நம்ம முஸ்லீமோட வீட்டிலலாம் அதிகமாக இந்த ஃபங்க்ஷனுக்கு தான் இது மாப்பிள்ளை வீட்டில் பொண்ணு வீட்டிலேருந்து கொடுப்பாங்க. பொண்ணு வீட்டிலேருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு தருவாங்க. வளைகாப்பு பண்ணால் கொடுப்பாங்க. அப்புறம் கல்யாணம் ஆகி ரிசப்ஷனுக்கு வலிமா சொல்லுவாங்க. அதுக்கு அந்த மாதிரி இருந்தால் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. ஒரு 200 150 அந்த மாதிரி அதிகமான ஆள் வச்சு செய்வாங்க. ஒரு 100 150னா வீட்டு ஆளுங்களே செஞ்சிடலாம். இதெல்லாம் இப்போது எனக்கு ஒரு 50 தான் ஆர்டர் கொடுத்தனதுனால அவங்க இப்போ மருமகனுக்கு வளைகாப்பு பண்ணுறாங்க. ஸோ வரப்போகிற கெஸ்ட்டுக்கு கொடுக்குற மாதிரி ஐடியா வச்சுருக்காங்க அவங்க. ஸோ அதனால் எனக்கு ஆர்டர் கொடுத்தாங்க. ஸோ நான் செய்கிறேன். இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட் போட்டு, இந்த தேங்காய் போட்டு, காஞ்ச தேங்காயும் போடலாம். இந்த மாதிரி தேங்காய் உடச்சி கூட துருவி இந்த முழு தேங்காய் இது மாதிரி கூட போடலாம். ஆனால் காஞ்ச தேங்காய் போட்டால் கூட ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
பாருங்க எல்லாம் போட்டுட்டேன். இது இன்னும் கொஞ்சம் இது காய்ஞ்சணும், சூடாக இருக்குது. இது காய்ஞ்சிச்சின்னா இதுக்கப்புறம் சர்க்கரை போட்டுட்டு இப்போ நாங்கள் அந்த பூரியோட பண்ணுறதுக்கு அப்பளம் செய்யணும். அந்த பூரி அப்பளம் அது கொஞ்சம் செஞ்சுட்டேன்னா அது கொஞ்சம் லைட்டாக காஞ்சப்போ தான் இந்த ட்ரை ஃப்ரூட்டு இந்த தேங்காயெல்லாம் சோபா சொல்லுவாங்க, இதுக்கு சோபா எல்லாம் வச்சு எண்ணெயில் வறுக்கிறோம். எண்ணெயில் நல்லா போட்டு வறுக்கணும். பூரி மாதிரி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வறுக்கணும். ஸோ நான் இதை ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்க்கலாம் நீங்கள், இது நல்லா இதுவாகிடுச்சு, நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சு மாவு. எப்படியோ 1 hour நான் மாவு இது செஞ்சு வச்சுருக்கேன். மாவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுவும் ஆறிடுச்சு. இது கொஞ்சம் நேரம் அப்பளம் கொஞ்சம் சாய்ஞ்சிச்சின்னா இதில் சர்க்கரை போட்டுட்டு ரொப்பிட்டு வறுத்துக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் நான் அப்பளம் செஞ்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பார்க்கலாம் நீங்கள், அப்பளம் காஞ்சிகிட்ருக்கு. அப்பளம் காஞ்சிட்டு போட்டுருக்கேன். கொஞ்சம் அப்பளம் காஞ்சிச்சு, இன்னும் காயணும். இன்னும் நான் அப்பளம் செஞ்சு போட்டுறேன், போட்டுகிட்டே இருக்கேன். இப்போ இதில் நான் சர்க்கரை போட போகிறேன். அது அளவெல்லாம் நான் பார்த்து போடுறேன். அது கொஞ்சம் இனிப்பாக இருந்தாலும் இது போதும். அதிகமாக எங்கேயும் தின்னால் அந்த இது சாப்பிட முடியாது. இந்த ட்ரை ஃப்ரூட்டு இது தேங்காய் போட்டிருக்க சோபா சொல்லுவோம், இதுக்கு சோபா சாப்பிட முடியாது. இந்த மாதிரி ஆறிச்ச அப்புறம் தான் நாங்கள் சர்க்கரை போடணும். ஏன்னா லைட்டாக சூடாக இருந்தால் கூட சர்க்கரை கரைஞ்சிரும், பச்சைன்னு ஆகிடும். பார்த்தீங்களா, இன்னும் கொஞ்சம் சர்க்கரை பார்த்தீங்களா நல்லா ஆயிடுச்சு. ஸோ இது எல்லாம் எப்படி இருக்குன்னு கொஞ்சோண்டு சர்க்கரை டேஸ்ட்டு பார்த்துடலாம். சூப்பராக இருக்குது. நான் வேணும்னு சொல்லலாம், செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இனிப்பு வேணுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், லைட்டாக போட்டுக்கலாம். எப்படியோ 3/4 வச்சு சர்க்கரை போட்டு சில பேர் நாட்டு சர்க்கரை வேணும்னா நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம், வெல்லம் வேணும்னா வெண்ணெய் கூட போட்டுக்கலாம். நாங்கள் இது கொடுக்கறதுக்காக சர்க்கரை இது கடையிலேருந்து வாங்கலைன்னா இந்த நாட்டு சர்க்கரை விற்பாங்க, அந்த நல்ல சர்க்கரை இது, கடப்பம் இல்லாத சர்க்கரை இது. அப்பளம் கூட காஞ்சிச்சு, 3/4 காஞ்சிச்சு. இப்போ இதில் ஃபில்லப் பண்ணி நான் வறுக்கணும். நம்ம அது லைட்டாக ஓரமாக தண்ணி இது பண்ணிடணும் கொஞ்சம் லைட்டாக, அப்போ தான் இது கரெக்டாக இருக்கும். வச்சு அப்புறம் இந்த மாதிரி ஸோ டிசைனாக வரும். இது கொஞ்சம் ரொம்ப வேலை தான் இது. பார்த்தீங்களா எப்படி இருக்கு? அப்படியே வச்சிடணும். காஞ்சிச்சு எண்ணெய் நல்லா.
பார்க்கலாங்க எப்படி இருப்பாருங்க. பாருங்கள் கைட்ஸ் எப்படி இருக்குது பூரி பாருங்கள். சோபா பூரி சூப்பராக வந்திருக்கு. மாஷா அல்லா இன்னும் ஆகிட்டு இருக்குது. இன்ஷா அல்லா சூப்பராக வந்திருக்கு. பார்த்தீங்களா பூரி நல்லா வந்துச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you. Love, peace.